வீட்ல இருக்க குழந்தைங்க இன்னும் பேசவே இல்ல அப்படிங்கிறது நெறைய பேரோட மேஜர் கன்சர்னா இருக்கு. அதாவது குழந்தைக்கு 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டோம். ஆனா அப்படியுமே குழந்தை பேசல. குழந்தை எப்பவுமே தனியாவே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறது நெறைய பேருக்கு, நெறைய பேரண்ட்ஸ்க்கு மேஜர் கன்சர்னா இருக்கு. நெறைய பேர் அதுக்கான அசஸ்மென்ட்க்கு வந்துட்டும் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம், அத நான் இங்க சொல்லப் போறேன். உங்களுக்கும் சேர்த்து சொல்லப் போறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க வீட்ல இருக்க டிவி, மொபைல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குழந்தைக்கு காமிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தை அப்பதான் வீட்ல என்ன நடக்குது, சுத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்க, அ என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த சென்டென்சஸ், அந்த வேர்ட்ஸ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஸ்பீச்சும் டெவலப் ஆகும். எங்க குழந்தைக்கு இஷ்யூ இருக்கு. நாங்க தெரப்பி போயிட்டு இருக்கோம். பட் அப்படியுமே குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துலயும் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், குழந்தைக்கு குடுக்குற ஃபோனையும், குழந்தை பார்க்குற டிவியையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. கம்ப்ளீட்டானா, கம்ப்ளீட்டா. சாப்பிடும்போது நாங்க ஒரு 45 மினிட்ஸ் குடுப்போம். இல்லாட்டி 1 ஹவர் குடுப்போம் அப்படின்னாலுமே, அது ஒண்ணே போதும் குழந்தைக்கு அது ஒரு விஷுவல் மெமரியில அவங்க பிரெயின்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசணுங்கிற தேவை கிடையாது. அவங்க அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க ஃபோன் குடுக்குற வரைக்கும், டிவி காமிக்கிற வரைக்கும் உங்க குழந்தை பேச மாட்டாங்க. டேக் கேர்.